வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு, இந்த ரெண்டையும் நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பும் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. வாணலியில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 3 டேபிள் ஸ்பூன் முந்திரியை சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 கொத்து கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போது ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இதோட 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டுறலாம். அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி மசாலா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.